வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்காலட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல்ல ஒரு ஃபுல் சிக்கன் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான காமிச்சிருக்கேன். இதை வந்து ஓவன்ல செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்னைக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பாத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு 1 kg இருக்கும். இதுக்கு வந்துட்டு மேல ஸ்கின் எடுக்காம அப்படியே தான் இருக்குது. அது கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அதனால நான் ஒரு டிஷ்யூ பேப்பரால நல்லா தொடச்சி எடுத்துக்க போறேன். நான் ஈரத்தை எல்லாத்தையும் எடுத்துருங்க. நல்லா ஈரம் தொடச்சிட்ட அப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு உப்பு இதுல சேர்த்திருக்கேன். எல்லா பக்கமும் உப்பு படுற மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சுக்கோங்க. சிக்கன் உள் பகுதியிலையும் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூசியா சூப்பரா வந்திருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுக்கு காரத்துக்காக நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷான அரைச்ச மிளகுத்தூள் நான் சேர்த்திருக்கேன். மிளகுத்தூளை எல்லா சைடும் போட்டுக்கோங்க, உள்ளாரையும் போட்டுருக்கோங்க. இப்போ நம்ம பேக் பண்ண போற ட்ரேவை ரெடி பண்ணி அந்த சிக்கன்ல இருந்து வர ஜூஸ்ல இந்த காயெல்லாம் வெந்து வந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகி அழகா சூப்பரா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு, ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கியூபா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதெல்லாமே பெருசு பெருசாவே ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் நல்லா வேகும். அப்புறம் கொஞ்சம் கேரட், உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு எல்லோ கலர் இருக்கிற கேப்சிகம் சேர்த்திருக்கேன். இதுல உங்கள்கிட்ட கிரீன் கலர் இருந்த குடமிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எதா இருந்தாலும் ஓகே. இதுல கொஞ்சம் பீன்ஸும் நான் ஆட் பண்ணிருக்கேன். அந்த சிக்கனோட ஜூஸ்ல வெந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் காயெல்லாம். இதுல கொஞ்சமா வந்துட்டு பூண்டு உரிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்துட்டு நல்லா சின்னதா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா சைடும் படுற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது காரத்துக்காக கொஞ்சமா வந்துட்டு பெப்பரும் நான் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா டேஸ்டா கிடைக்கும் நமக்கு. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் மேல தடவறதுக்கு பட்டர் எடுத்து ரெடி பண்ணிடலாம். இது வந்துட்டு ஒரு 50 கிராம் பட்டர் இருக்கும். அன்சால்டட் பட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமா கொத்தமல்லி தழைய கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் வந்துட்டு நல்லா கிரேட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது இஞ்சி அங்கேயும் இங்கேயும் இருக்காது. அதுல ஒரு பூண்டு வந்துட்டு நல்லா கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் டோட்டலா ஒரு 100 கிராம் அளவு பட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு 50 கிராம் யூஸ் பண்ணிருக்கேன். மிச்சம் 50 கிராம் வந்துட்டு நம்ம தனியா யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்க போறேன். நான் இது வந்துட்டு அன்சால்டட் பட்டர் எடுத்ததுனால உப்பு தனியா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க சால்டட் பட்டர் எடுத்தீங்கன்னா உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த ஸ்கின்னோட உள்பகுதியில வந்துட்டு இந்த பட்டர் உள்ள போற மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு சிக்கன்லாம் வந்துட்டு பட்டர்ல வெந்து நல்லா வரும். அதனால நான் ஸ்கின்குள்ளார இந்த பட்டரை வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. கால் பகுதியில, உள்பகுதியில எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற பட்டர் வந்துட்டு இதுல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உள்ள போட்டுட்டு எல்லாம் மேலையும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போறேன். மிச்சம் இருக்கிற பட்டரை வந்துட்டு மேலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சைடுமே கவர் பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு உள்ள கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போறேன். அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவு நல்லா திக்கான தயிரை எடுத்துக்கிறேன். அதுல கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதுல சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கனோட உள்பகுதியில இந்த மசாலாவை நம்ம அப்ளை பண்ணிடலாம். இதுல கொஞ்சமா ஒரு 50 கிராம் பட்டர் வந்துட்டு இதுல ஆட் பண்ணிக்கோங்க. 50 கிராமுக்கும் கம்மியா கூட நீங்க பட்டர் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அவனை பேக் பண்ணிட்டு நடுவில் எடுத்து மேல லைட்டா பட்டர் கூட தடவணும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நல்லா உள்ள அப்ளை பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற காயில கொஞ்சம் காயை வந்துட்டு இது உள்ள போட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். நல்லா இது ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இந்த மசாலால நல்லா வெந்து வரும் இந்த காயெல்லாம்.
உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்துலயுமே 2 பீஸ் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் இது உள்ள இன்சர்ட் பண்ணிக்க போறேன். கொஞ்சமா பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தழை, புதினா தழையும் வந்துட்டு இதுல ஆட் பண்ணிக்க போறேன். ஒரு மீடியம் சைஸ் லெமனை வந்துட்டு அப்படியே முழுசாக போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஜூஸ்லாம் இறங்கி நல்லா டேஸ்டா இருக்கும். இல்ல கொஞ்சமா கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா உள்ள இன்செர்ட் பண்ணிடுங்க. இதெல்லாமே ரெடி பண்ற டைம்ல அவனை வந்துட்டு ஒரு 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி எடுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நல்லா டைப் பண்ணிக்க போறோம். அப்பதான் அந்த காயெல்லாம் வந்துட்டு வெளியே வராம இருக்கும். சர்வ் பண்ணும்போது பார்க்க அழகா இருக்கும். அதனால அந்த ஸ்கின்ல 2 ஓட்டை போட்டு நூலை வச்சு கட்டிக்க போறேன். இந்த மாதிரி ஓட்டை போட்டாச்சு. இப்போ நம்ம கட்டிடலாம். அந்த பகுதியை சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி கட்டிடுங்க. இது கூடவே காலையும் சேர்த்து வச்சு நம்ம கட்டிடலாம். அப்பதான் நம்ம பேக் பண்ணி எடுத்துட்ட அப்புறமா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். சர்வ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். கட்டாம நீங்க அப்படியே வச்சிட்டீங்கன்னா ரொம்ப விரிஞ்சு போய் அழகாவே இருக்காது. நல்லா டைப் பண்ணிக்கோங்க. கைய வந்துட்டு நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க ஸ்கின்குள்ளார. நல்லா டைட்டா கட்டிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற பேக்கிங் ட்ரேல இதை பிளேஸ் பண்ணிட போறோம். கொஞ்சமா இருக்கிற மசாலாவை மேல அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம பேக்கிங் ட்ரேல மாத்திக்கலாம். அவன் ப்ரீஹீட் பண்ணி ரெடியா இருக்குது. நம்ம இதுல வச்சுட்டு நம்ம அவனுக்குள்ள வச்சிட போறோம். கையை நல்லா உள்ள இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்ப அவனுக்குள்ள போக போகுது. நம்மளோட சிக்கன் அவனுக்குள்ள போயிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு நான் மைக்ரோவேவ் பிளஸ் கிரில் ஆப்ஷன்ல 30 மினிட்ஸ் பேக் பண்ண போறேன். 30 மினிட்ஸ் கழிச்சு வெளியே எடுத்து நம்ம கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிட்டு திருப்பி நம்ம ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். இப்ப வெளியே எடுத்தாச்சு. டோட்டலா எனக்கு 50 மினிட்ஸ் ஆச்சு இந்த சிக்கனை பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்பயே ஓரளவுக்கு வெந்து இருக்குது சிக்கன். இந்த மேல கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணி திருப்பி நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக நான் அந்த ஜூஸ் வந்திருக்கோம்ல சிக்கன்ல இருந்து அதை வந்து நான் மேல அப்ளை பண்ணிக்கிறேன். சோ தட் சிக்கன் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகாம நல்லா கிறிஸ்பியா வரப்போகுது. திருப்பி நான் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. சூப்பரா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியா வேணும்னா கிரில் ஆப்ஷன் வச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பரா வந்திருக்கு. நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போ பிளேட்ல. அந்த காயெல்லாம் நல்லா அந்த ஜூஸ்ல வெந்து சூப்பரா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு ரெசிபி. நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன். நல்லா டெண்டரா இருக்குது. உள்ள ஜூஸியா இருந்துச்சு சிக்கன் வந்துட்டு. நல்லா டேஸ்டாவும் இருக்கும். நீங்க கரெக்டான டெம்பரேச்சர்ல பேக் பண்ணீங்கன்னா நல்லா சூப்பரா வரும் சிக்கன். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பார்ட்டிக்குலாம் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம்கால்ட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.